ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். உப்பு கரை படிந்த மிக்சர் ஜாரை இனி ரொம்ப சுலபமாக சுத்தம் செய்யலாம். அந்த மாதிரியான கிச்சன் டிப்ஸும் இன்னுமே சில யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் பார்க்க போகிறோம். கை வலிக்காமல் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இந்த ஜாரை இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே உடனே போகலாம். டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மிக்ஸி ஜாரை இன்றைக்கி ரொம்ப சுலபமாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நாம் இந்த அடிப்பகுதியை தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கனாக்கா அதிகமான அழுக்கு அதே போல் உப்புக்கரை ரெண்டுமே ரொம்ப சீக்கிரமாக படிஞ்சிரும். இந்த அடிப்பகுதியில் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். இன்றைக்கி 2 ஜார்லேயுமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்ப்போம். அதுலேயே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கணும். அப்படியே உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு லெமனை ஃபுல் லெமனை 2 ஜார்லேயுமே பிழிஞ்சு விட்டுறணும். நல்லா நுரப்பங்கி இந்த மாதிரி வரணுங்க. அது பார்த்திங்கன்னா வெளியே நல்லா வலிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இன்னுமே நமக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதிலையே கொஞ்சம் கடுக்குன்னு சூடாக இருக்க தண்ணியை 2 ஜார்லேயுமே ஊற்றி வச்சுருங்க. இப்போது இது ஒரு மணி நேரம் அளவுக்கு அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமே இதை நம்ம க்ளீன் பண்ணலாம். அப்போ தான் இந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா சூப்பராக எடுத்துக்கிட்டு வந்துடும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமே இது போல் ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன ப்ரஷ் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ண. ப்ரஷ்ஷு இல்லாதவங்க இது போல் ஸ்க்ரப்பர் கூட வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாக்கா அந்த உள்ளே இருக்க அழுகுகள் எல்லாமே வந்துடும். நாம் போட்டிருக்க பேக்கிங் சோடா, ஆப்பச்சோடா, வினிகர், அதே போல் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி, இது 3 போட்டிருக்கனால அந்த அழுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்துக்கிட்டு வந்துடும். பாருங்கள் எந்தளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு. நல்லா பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிடுச்சு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஜாருக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ ஜாருடைய உள்பகுதி மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாருடைய வெளிப்பகுதியும் சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கணும். அந்த வினிகர் தண்ணியை தொட்டு நல்லா இந்த ஜாரை தேய்ச்சி விட்டுக்கோங்க. முக்கியமாக பார்த்திங்கனாக்கா இந்த பிளாஸ்டிக்கும் சில்வரும் 2 சேரக்கூடிய அந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் நமக்கு அதிகமான அழுக்குகள் படிஞ்சிருக்கும். இந்த வினிகரும் பேக்கிங் சோடாவும் கலந்த தண்ணியவே தொட்டு நல்லா இதை தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த வெள்ளைத்தன்மையும் அழகாகவே போயிடும். இந்த கைப்பிடியும் சேர்த்து இன்றைக்கி நான் வாஷ் பண்ணுறேன். ஏன்னா கைப்பிடி எனக்கு அடிக்கடி அழுக்காக போயிடும். ஜாருடைய உள்பகுதியை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் வேணும்னா எடுத்து அவசியம் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் அடுத்த ஜாரையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜார்லையும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு. இப்போது 2 ஜாரையும் தண்ணியில் போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஜார் பளபளன்னு ஆயிடுச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்தது. இப்போ ஜார் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன செய்கிறது அப்படின்னா, நாம் மசாலா எல்லாமே அரைச்சி முடிச்சுட்டு கழுவி இந்த மிக்சியை காய போடுவோம் பார்த்திங்களா, அந்த சமயத்தில் நல்ல தண்ணியில் ஒரு தடவை ஃபுல்லாக அந்த மிக்சியை அடிப்பகுதியிலேருந்து இந்த உள்பகுதி வரை நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கணும். இந்த உப்பு தண்ணியோடையே நம்ம கழுவி வைக்கிறனால தான் இந்த உப்பு படியுது. நாம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உப்பு சீக்கிரம் படியாது. இந்த ஜார் அழுக்காகிறதுக்கும் பார்த்திங்கனாக்கா நமக்கு ரொம்ப மாதக்கணக்காகும். பாருங்கள் ஜார் எந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குன்னு. ரொம்ப முக்கிய தேவையான இந்த மிக்ஸி ஜாரை நம்ம அடிக்கடி இந்த போல் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறனால நமக்கு ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் இருக்கும். இந்த டிப்பை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். கிச்சன் வேலை எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை துடைக்கும் போது நம்ம செய்கிற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னாக்க, இந்த அடுப்பு மேலே இமிடியேட்டாகவே நம்ம லிக்விடை போட்டு துடைப்போம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. எப்போவுமே நம்ம எந்த துணியில் துடைக்கிறோமோ அந்த துணியை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சாப்பாட்டு ஐட்டங்களையும் நம்ம ஃபஸ்ட்டு தள்ளி எடுத்துடணும். இதை மேலாக நம்ம துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் லிக்விட் போட்டு துடைக்கணுங்க. நாம் எப்போவுமே இந்த லிக்விடை இதோடு சேர்த்து நம்ம தேய்ச்சி துடைக்கிறனால நம்ம அடுப்பு தான் பார்த்திங்கனாக்கா சீக்கிரமாக ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் வேலையும் அதிகமாக இழுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இது போல் செய்து பாருங்களேன், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். துணியை தண்ணியில் நினச்சிட்டு ஃபஸ்ட்டு நல்லா துடைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன லிக்விட் போடுவீங்களோ, சோப் போடுவீங்களோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துடைச்சி பாருங்களேன், வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ஸ்க்ராச்சஸ் எதுவும் விழுகாது. இந்த டிப் அவசியம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். மிக்ஸி ஜாருடைய மூடி இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு நம்ம எப்போவுமே பொதுவாக ரப்பர் யூஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் இந்த ரப்பர் ரொம்ப லூஸ் ஆகிடும். அப்படி இல்லைனாக்கா பிஞ்சு போயிடும். இந்த மாதிரி சமயங்களில் நாம் வெறுமனை போட்டு அடித்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே எதிரி விழுகும். அதுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் இருக்குது. இதில் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரப்பர் பேண்டு அதை ரொம்ப அழகாக இதில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கிறனால நமக்கு மசாலாக்கள் பார்த்திங்கனாக்கா அரைக்கும் போது வெளியே அடிக்காது. அதே போல் அவசரத்துக்கு போய் நம்ம ரப்பர் உடனே கடையிலே வாங்கவும் முடியாது. அதனால் இந்த டிப்பை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் எந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சுருந்தாலும் அந்த ரப்பர் பேண்ட்டு கொஞ்சம் திக்கானதாக இருக்கணும். அதை வந்து இது போல் நீங்கள் மசாலா அரைக்கும் போது இல்லை தேங்காய் அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்து பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா ரப்பர் பேண்ட் வந்து ஒன்று புதுசாக இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா நல்லா சோப்பில் போட்டு வாஷ் பண்ணதாக இருக்கணும். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். லெமன் ஒன்று எடுத்துக்கிட்டு இது போல் நடுவில் இந்த சைடும் அந்த சைடும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வீட்டில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராம்பு எடுத்து நம்ம கட் பண்ண அந்த பகுதியில் வந்து எல்லாத்தையும் வச்சு விட்டுறணும். ஒரு 8லேருந்து 10 கிராம்பு அளவுக்கு இந்த எலுமிச்சை பழத்துக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இதை எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா நாம் வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி இந்த கூடையில் வந்து இதை வச்சு விட்டுறணும். இந்த கூடையை சுற்றி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கொசுக்கள் வந்து மொச்சிக்கிட்டே இருக்கும். அந்த கொசுக்களை வந்து விரட்டுறதுக்கு இது ஒரு அருமையான சொல்யூஷன். முக்கியமாக பழக்கூடை இருக்குது பார்த்தீங்களா, வாழைப்பழம் இல்லைனாக்கா வேறு ஏதாவது ஒரு பழம் வாங்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை சுற்றி இந்த கொசுக்கள் வந்து மொச்சிக்கிட்டே இருக்கும். அந்த கொசுக்களை விரட்டுறதுக்கு இது போல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன கொசுக்கள் வராமல் இருக்கும். நம்ம பொருட்களும் பார்த்திங்கனாக்கா பாலாகாமல் இருக்கும். இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அவசியம் செய்து பாருங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். கண்ணாடி இல்லைனாக்கா பிளாஸ்டிக் பவுல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் காஃபி பவுடர், அது எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கீங்களோ அந்த காஃபி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். தயிர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இன்னுமே இதில் ரோஸ் வாட்டர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா இன்னுமே இதில் நமக்கு ஏதாவது ஒன்று இதில் லிக்விட் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நார்மல் ஸ்கின் இல்லைனாக்கா சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் டைப் இருந்ததுனாக்கா தயிர் வந்து இன்னும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அதுவே உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இல்லைனா காம்பினேஷன் ஸ்கின் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கணும். இப்போ நான் சொன்ன இதே போல் நீங்கள் சேர்த்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கனால நான் வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கிடணும். பாருங்கள், இது போல் நல்ல ஒரு பேஸ்ட்டாக கிடச்சிரும். இதை வந்து நம்ம முகத்தில் வந்து அப்ளை பண்ண போகிறோங்க. இது எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லை ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அந்த டைமில் இந்த க்ரீமை வந்து நம்ம செஞ்சு அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக வந்து டேனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ஒரு டேன் ரிமூவல் க்ரீம். இந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல முகத்தை சோப்போ இல்லைனா ஃபேஸ் வாஷோ போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணுங்க சாதாரண தண்ணியில். அதுக்கப்புறமே இதை முகத்தில் நல்ல மேல்வாட்டமாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னாக்கா சூப்பராகிடும் ஃபேஸு. முகத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகள் அதே போல் திட்டுக்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா போயிடும். முகமும் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா பளிச்சுன்னு வெண்மைத்தன்மையாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக டேனை ரிமூவ் பண்ணி முகத்துக்கு பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இப்போது இந்த பேக்கை நான் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த ரைட் ஹேண்ட் வந்து கொஞ்சமே பிளாக்காக இருக்குது, இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 20 செகண்ட்லேயே நான் வந்து இதை கழுவிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா வீடியோக்காக லேட் ஆகுதுன்னு. நீங்கள் முகத்தில் போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து இதை வந்து நீங்கள் கழுவி பாருங்கள். நிச்சயமாக வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். முகமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.